Hello everyone, praise the Lord, welcome to Daily Devotion. நான் ஒரு புக்கு வாசிச்சுட்டு இருந்தேங்க. அந்த புக்கில் அந்த காலத்தில் லைட் இல்லாத காலத்தில் எண்ணெயையும் தீவட்டிகளையும் வச்சு லைட்டு உருவாக்கி வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லி வாசிச்சேங்க. அதை வாசிக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் மட்டும்தாங்க ஞாபகம் வந்துச்சு. என்னன்னு கேட்குறீங்களா? மற்ற 25வது அதிகாரத்தில் போட்டிருக்கு, 10 பேர் எண்ணெயையும் தீவட்டிகளையும் வச்சு அவங்க வாழ்க்கையை கடந்து போனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லை, அதில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது என்ன புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, புத்தி உள்ளவர்கள் அவங்களோட தீவட்டிகளையும் எண்ணெயும் எடுத்துக்கொண்டாங்க. புத்தி இல்லாதவர்கள் தீவட்டிகளை எடுத்தாங்க, ஆனால் எண்ணெயை எடுத்துகிட்டு போக இல்லைங்க. ஆமாங்க, எதுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, மணவாளன் வரும்போது ஆயத்தமாக இருக்கணும்னு சொல்லி புத்தி உள்ளவர்கள் நினச்சி எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. புத்தி இல்லாதவர்கள் என்ன நினச்சாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் எதுக்கு எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சோம்பல்தனமாக இருந்து அவர் வரும்போது போய் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனில் இருந்தாங்க. திடீர்னு நடுராத்திரியில் அவர் வந்துட்டார். யார்? மணவாளன் வந்துட்டார். வந்தோடனே புத்தி உள்ளவர்கள் எல்லாரும் போயிட்டாங்க. சீக்கிரமாக ஆயத்தமாக இருந்தனால போயிட்டாங்க. புத்தி இல்லாதவர்கள் போய் தேடுறாங்க. அவங்களால அந்த எண்ணெயை கண்டுபிடிக்கவே முடியல. கடைசியில் மணவாளன் போயிட்டாங்க. இவங்களும் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி எடுத்து மணவாளனோட கதவு கிட்ட போயிட்டு தட்டுனாங்க, நாங்களும் உள்ள வரோம் அப்படின்னு சொல்லி. அப்போ மணவாளன் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. என்ன தெரியுமாங்க சொல்கிறாரு? உங்களை நான் அறியேன், எனக்கு உங்களை தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, இதே போல தான் நம்ம வாழ்க்கையிலையும் புத்தி இல்லாதவர்களாக நிறைய சிச்சுவேஷனில் நம்ம இருக்கிறோங்க. அப்புறமேல மனம் திரும்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறோங்க. ஆனால் திடீர்னு ஏசப்பா வரும்போது நம்ம எப்படி புத்தி இல்லாதவர்கள் என்னைய போய் அந்த கடைசி நிமிஷத்தில் தேடினாங்களோ, கடைசி நிமிஷத்தில் மனம் திரும்பிடலான்னு நம்மளும் நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கதவு அடைக்கப்பட்டதும் இல்லாமல் ஏசப்பா சொல்லுவார், உங்களை நான் எனக்கு தெரியவே தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லுவார். ஆமாங்க, இது பயப்படுறதுக்காக சொல்கிற காரியம் கிடையாது. நம்ம மனம் திரும்பணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை பிரகாசமாக எப்படி புத்தியுள்ளவர்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருந்ததோ அதே போல் நம்ம வாழ்க்கை எறியுங்க. இன்றைக்கே மனம் திரும்புவோம், இன்றைக்கே மணவாளனிடத்தில் சேருவோம். ஜீசஸ் லவ்ஸ் யூ.